காய்ஸ் பாருங்க காய்ஸ், கிரவுண்டுங்க இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. கிரவுண்டுங்க இருக்கதான் செய்யுது. நாம விளையாடுறது இதெல்லாம் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனா இவங்க எல்லாம் பண்றது ஒரு நிமிஷம் பாருங்களேன். இத பாருங்க, சாப்பாட்டு தட்டு கிண்ணங்கோ, இத பாருங்க, குழந்தைங்களும் சரி நாங்களும் சரி ஒரு சின்ன துண்டு கூட கவனிக்காம சாப்பிட்டுட்டோம்னா, இத பாருங்க, தண்ணியில எல்லாம் பாருங்க அப்படியே தெரியுதா எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. சாப்பிட்டோம் இல்ல குடிச்சா எங்க நிலைமை என்ன ஆகும்? இத பாருங்க, நீங்க இவங்க எல்லாம் கிரவுண்ட்ல விளையாடுறது பெரிய விஷயம் இல்ல, தெரியுதா உங்களுக்கு? இந்த பாருங்களேன், இந்த பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் சாப்பாடு எல்லாம் இருந்து நம்ம ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? ஏற்கனவே ஒரு ஜன்னலை வீட்டுல உடைச்சு வச்சிருக்கிறாங்க. இப்ப இன்னும் ஒண்ணு இல்ல 2-3 முறை உடைச்சிருக்காங்க. நாங்க மாத்தி மாத்தி போட்டோம். இப்ப மறுபடியும் இதை பாருங்க, இது கிச்சன் ஜன்னல் அப்படியே பாருங்க. இத பாருங்க, ஏற்கனவே பாருங்க, தெரியுதா? கவர் போட்டு வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு ஜன்னலும் வீட்டுல உடைச்சாங்கன்னா எங்க நிலைமை என்ன ஆகும்? 2 முறை அந்த ஜன்னல் உடைக்கும் போது என் கண்ணாடி போட்டிருந்தால தப்பிச்சது பெட்ல. சரி, அங்கதான் அப்படி அக்கிரமம் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா இப்ப கிச்சன் சாப்பாடு, இந்த சாப்பாடு இடத்துல இப்படி பண்றது எனக்கு உண்மையாவே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, வருத்தமா இருக்கு. போய் ஆபீஸ்ல சொன்னா கூட யாரும் இதுக்கு விசாரிக்கிறது இல்லை, கேட்கறது இல்லை. இந்த கிரவுண்ட்ல விளையாடுறவங்களை நம்ம எதுவுமே பண்ண முடியல. இந்த பாருங்க, இந்த கிரவுண்ட்ல விளையாடுறவங்கள நம்ம எதுவும் பண்ண முடியல. ஆனா இந்த மாதிரி அக்கிரமம் நடக்கும் போது எனக்கு ரொம்ப மனசு வேதனையா இருக்கு, வலிக்குது, பயமா வேற இருக்கு. இது கடவுள் தான் ஒரு முடிவு சொல்லணும். फुटबॉल खेल को फिर भी आज किचन का चैनल भी फोड़ रहा है। आज करना होगा, मुझे समझ नहीं पड़ता नहीं। उधर खाने में पूरा उधर चूल्हा में कितने रोजे छेदांगा कि मुझे समझ नहीं पड़ता नहीं। ये जो किचन में था सो ये भी SST 3 நபர்கள்